ஹாய், இன்றைக்கி 6 மந்த் பேபி கொடுக்குற லன்ச் ரெசிபி ஆப்பிள் ரைஸ் ரெண்டும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு 6 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் அவளுக்கு ஆல்ரெடி ஆப்பிள் தனியாகவும் ரைஸ் தனியாகவும் கொடுத்துருக்கேன். அவளுக்கு அது ரெண்டுமே நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ அவளுக்கு லஞ்சுக்காக அது ரெண்டுமே சேர்த்து ஆப்பிள் ரைஸாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள் எடுத்துக்கிறேன். பெரிய ஆப்பிளாக இருந்தால் அதில் ஆஃப் மட்டும் போதும். இந்த ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் மட்டும், சின்ன ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் சாதம் மட்டும் சேர்த்துக்கலாம். அதோடு கூட நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆப்பிள், அந்த ஆப்பிளையுமே நம்ம அந்த ரைஸ் கூடவே சேர்த்துக்கலாம். 6 மந்த் பேபிக்கு தான் தரப்போகிறோம் அப்படின்றதுனால இதில் சால்ட்டு சுகர்னு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப்பிள் நல்லா மசிச்சு வெந்திருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க எந்த பதத்தில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கூட குறைய தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிளில் இருக்க ஸ்வீட் சாதத்தோடு கூட சேர்ந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பாய்.